அன்னைக்கு விஜயண்ணா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்ன உடனே தலதறிக்க ஓடி வெளியில வந்து ஒப்பாரி வச்சாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு, யாருன்னு சொல்ல மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு, நாங்க பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்னு உத்தமர் உதயநிதி உருட்டிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதே நீங்க தாண்டா அப்படின்றது ப்ரூஃப் ஆயிருக்கு. அதே கட்சியில இருந்து வெளியில வந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில கார்பரேஷன் உட்பட எந்த துறையிலுமே பார்ட்டி ஃபண்ட் இல்லாம எந்த வேலையும் நடக்கலைங்க. எல்லாத்துக்குமே அவங்க ஒரு பிரைஸ் டாக் போட்டு இந்த வேலைக்கு இவ்வளோன்னு பார்ட்டி ஃபண்ட் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்து தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டை வச்சுதான் அந்த கட்சியே ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பார்ட்டி ஃபண்ட் வாங்கின கட்சி டிஎம்கே. இப்பவாது புரியுதா டிஎம்கே ஏன் தோத்துச்சுன்னு? புரியலையா? புரியலன்னா போங்க. இதுல இன்னொரு விஷயம் வேற அவர் சொல்லியிருக்காரு. என்னமா சொல்லியிருக்காரு? எங்க வீட்டுல உள்ளவங்களே அவங்களுக்கு ஓட்டு போடல. என்ன காரணம்னா, நான் டெய்லி இன்னைக்கு இவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தேன், இவ்வளவு கமிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு என் வீட்டுல உள்ளவங்களே அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி காரி துப்பிருக்காரு. ஆனாலும் ஒண்ணுங்க, இது நவீன காரி துப்புதல் தான் சொல்லணும்.